போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்ட ரவுடி தாடி ஐயனார் குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டார். புதுச்சேரி கரிக்கலாம்பாக்கம் அரசங்குளம் பகுதியை சார்ந்தவர் ரவுடி ஐயனார் என்கின்ற ராஜதுரை, வயது 30. இவர் மீது 4 கொலை வழக்குகள், 4 கொலை முயற்சி வழக்குகள் உள்ளிட்ட 23 வழக்குகள் நிலுவையில் உள்ளன. மேலும் போதைப் பொருட்கள் கடத்தல் வழக்கிலும் ஈடுபட்டதாகவும் கூறப்படுகிறது. இதனையடுத்து காவல்துறை துணைத் தலைவர் சத்தியசுந்தரம், முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் ஆர். கலைவாணன் ஆகியோர் அறிவுறுத்தலின் பேரில் இவரை குண்டர் சட்டத்தில் கைது செய்து ஓராண்டு சிறையில் அடைக்க மாவட்ட ஆட்சியருக்கு பரிந்துரை செய்தனர். இதனையடுத்து புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் அதற்கான உத்தரவை பிறப்பித்தார். இதனையடுத்து அவரை புதன்கிழமை கைது செய்த போலீசார் மத்திய சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி அருகே தனியார் பேக்கரிகள் பணத்தை திருடிய ஊழியர் அதிரடியாக கைது செய்யப்பட்டார். புதுச்சேரி மேட்டுப்பாளையம் அருகே உள்ள தமிழக பகுதியான வானூர் தாலுகா பூத்துறை எல்லையில் தனியார் பேக்கரி இயங்கி வருகிறது. இந்த பேக்கரியில் இருந்து புதுச்சேரி மற்றும் இதர பகுதிகளுக்கு பேக்கரியில் தயாரிக்கப்படும் பொருட்கள் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதில் 10க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் வேலை செய்து வந்தனர். பேக்கரியின் மேலாளர் விஜயராஜ் கடந்த 1ஆம் தேதி ஊழியர்களுக்கு சம்பளம் போடுவதற்காக ரூபாய் 7,50,000 வங்கியிலிருந்து எடுத்து வந்து பேக்கரியில் உள்ள பீரோவில் வைத்துள்ளார். அன்றே அந்த பீரோ உடைத்து ரூபாய் 7,50,000 திருடு போனது தெரிய வந்தது. இதையடுத்து மேலாளர் விஜயராஜ் திருட்டு குறித்து ஆரோவில் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தார். இதன் அடிப்படையில் ஆரோவில் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இந்த சம்பவம் குறித்து விழுப்புரம் மாவட்ட SP சரவணன் உத்தரவின் அடிப்படையில் கோட்டக்குப்பம் DSP உமாதேவி மேற்பார்வையில் ஆரோவில் காவல் இன்ஸ்பெக்டர் திருமால், சப் இன்ஸ்பெக்டர்கள் ஸ்ரீனிவாசன், மணிமாறன் மற்றும் போலீசார் கொண்ட தனிப்படை அமைக்கப்பட்டது. இவர்கள் திருட்டு நடந்த சம்பவ இடத்தை பார்வையிட்டு பூத்துறை, மரக்காணம், ஆரோவில், புதுச்சேரி உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள கண்காணிப்பு கேமராக்களை ஆய்வு செய்து பணத்தை திருடிய நபரை தேடி வந்த நிலையில் நேற்று மொரட்டாண்டி டோல்கேட் அருகே சந்தேகத்திற்கிடமான வகையில் கையில் பையுடன் நின்றிருந்த நபரை தனிப்படை போலீசார் பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். அவர் ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி தாலுகா கீழ ராமநாதி கிராமம் ராஜு என்பவரின் மகன் சுந்தர், வயது 19 என்பதும் தெரிய வந்தது. மேலும் அவர் பேக்கரியில் திருடியதையும் ஒப்புக்கொண்டார். இதனையடுத்து அவரை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து திருடி சென்ற பணத்தில் ரூபாய் 4,65,000 கைப்பற்றினார்கள். மேலும் அவரை வானூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி திண்டிவனம் கிளை சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியில் 2 வருடங்களாக நள்ளிரவில் வாழைத்தார்களை திருடி பகலில் மார்க்கெட்டில் வியாபாரம் செய்து வந்த பெயிண்டரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி அடுத்த திருக்குனூர் மற்றும் சுற்று வட்டாரங்களில் விவசாய நிலங்களில் அறுவடைக்கு தயார் நிலையில் இருந்த வாழைத்தார்கள் அவ்வப்போது திருடு போனது. இதுகுறித்து புகாரின் அடிப்படையில் திருக்குனூர் போலீசார் விசாரித்து வந்தனர். இந்நிலையில் இன்ஸ்பெக்டர் ராஜ்குமார் உத்தரவின் பெயரில் சப் இன்ஸ்பெக்டர் பிரியா, உதவி சப் இன்ஸ்பெக்டர் பார்த்தசாரதி, ஏட்டு துரைக்கண்ணன் ஆகியோர் நேற்று முன்தினம் இரவு வாகன சோதனையில் மேற்கொண்டனர். அப்போது மண்ணாடிப்பட்டு ஏரிக்கரை அருகே முபட்டில் வாழைத்தார்களுடன் வந்த நபரை நிறுத்தி விசாரித்தனர். அவர் கொடாத்தூர் மனைவேலி புதுநகர் கிருஷ்ணமூர்த்தி மகன் வெங்கடேசன், வயது 38 என்பதும் பெயிண்டர் வேலை செய்து வந்ததும் தெரிய வந்தது. கடந்த 2 ஆண்டாக வருடத்திற்கு 2 முறை மாலையில் சுற்றுவட்டார கிராமங்களுக்கு சென்று அங்குள்ள விவசாய நிலங்களில் அறுவடைக்கு தயார் நிலையில் உள்ள வாழைத்தார்களை நோட்டமிட்டு பின் அன்றிரவு முபட்டில் சென்று வாழைத்தார்களை அறுத்து புதுச்சேரி நேருவீதி மார்க்கெட்டிற்கு கொண்டு சென்று விற்று வந்ததும் தெரிய வந்தது. இதன் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து வெங்கடேசனை கைது செய்தனர். மேலும் அவர் திருடி வந்த 4 வாழைத்தார்கள், மொபைல் மற்றும் மொபைல் போனை பறிமுதல் செய்தனர். பின் வெங்கடேசனை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மேலும் வாழைத்தார் திருட்டில் வெங்கடேசனுக்கு உதவிய நபரை போலீசார் தேடி வருகின்றனர். காரைக்காலில் காதல் ஜோடிகளிடம் தொடர்ந்து அத்துமீறலில் ஈடுபட்டதாக எழுந்த புகாரில் காவலரை டிஸ்மிஸ் செய்து DGP உத்தரவிட்டுள்ளார். புதுச்சேரி காரைக்கால் மாவட்டம் கோட்டிச்சேரி ஜீவா நகரை சார்ந்தவர் ராஜ்குமார், வயது 35. இவர் கடந்த 2013ஆம் ஆண்டு புதுச்சேரி காவல்துறையில் சேர்ந்து காரைக்காலில் பணிபுரிந்து வந்தார். இவர் காரைக்காலுக்கு சுற்றுலா வரும் காதல் ஜோடிகளிடம் அத்துமீறி நடந்து கொள்வதாக புகார் எழுந்தது. கடந்த 2017ஆம் ஆண்டு கடற்கரைக்கு காதலனுடன் வந்த பெண்ணிடம்
பணம் பறித்ததோடு அவருக்கு அடிக்கடி போன் செய்து தொல்லை கொடுத்ததாகவும் புகார் உள்ளது. 2018 காதல் ஜோடியிலும் மொபைல் போனை பறித்து கொண்டது தொடர்பாக அவர் மீது துறை ரீதியான விசாரணை நடைபெற்றது. அப்போது ராஜ்குமார் சட்டம் ஒழுங்கு பிரிவிலிருந்து கடலோர காவல் படைக்கு மாற்றப்பட்டார். இதற்கிடையே கடந்த ஆண்டு செப்டம்பரில் காரைக்கால் கடற்கரைக்கு காதலனுடன் வந்த பெண்ணின் துப்பட்டாவை பிடித்து ராஜ்குமார் சிலிமிஷத்தில் ஈடுபட்ட சம்பவம் சமூக வலைதளங்களில் வைரலானது. இந்த சம்பவம் குறித்து விசாரணை நடத்திய சீனியர் எஸ்பி மணிஷ் உத்தரவின் பேரில் காவலர் ராஜ்குமார் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். இந்நிலையில் ராஜ்குமார் மீதான புகார்களை விசாரித்த டிஜிபி ஷாலினி சிங் காதல் ஜோடிகளிடம் தொடர்ந்து அத்துமீறலில் ஈடுபட்டு வந்த ராஜ்குமாரை நிரந்தரமாக பணி நீக்கம் செய்து உத்தரவிட்டுள்ளார். காங்கிரஸ் கூறும் ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடக் கோரி ஆளுநரிடம் மாஜி அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ் கடிதம் கொடுத்துள்ளார். காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கத்திற்கும் முன்னாள் அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவிற்கும் இடையே மோதல் ஏற்பட்டுள்ளது. இருவரும் ஒருவரை ஒருவர் ஊழல் குற்றச்சாட்டை கூறி வருகின்றனர். இந்நிலையில் ஏனாம் காங்கிரஸ் நிர்வாகிகள் நேற்று முன்தினம் ஆளுநரை சந்தித்து மனு அளித்தனர். அதில் ஏனாம் மக்களுக்கு மழை நிவாரணமாக ரூபாய் 5000 வழங்க வேண்டும், முன்னாள் அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ் மீதான ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்க கோரியிருந்தனர். இதற்கு பதிலடியாக மல்லாடி கிருஷ்ணராவ் ஆளுநரிடம் கடிதம் அளித்துள்ளார். இதில் சுகாதாரத்துறையில் கண்டறியப்பட்ட சில பிரச்சினைகள் குறித்து என் பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் சில குற்றச்சாட்டுகளை சுமத்தியுள்ளனர். எனது வாழ்வில் பல பதவிகளை வகித்துள்ளேன். கடமையை வெளிப்படை தன்மையுடன் நேர்மையாக செய்துள்ளேன். பதவிக்கு அவப்பெயர் ஏற்படுத்தும் வகையில் செயல்பட்டதில்லை. எனவே டெல்லி சிறப்பு பிரதிநிதி பதவியிலிருந்து தன்னை நீக்கி தன் மீதான குற்றச்சாட்டுகளுக்கு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடுமாறு கேட்டுக்கொள்கிறேன் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் ஆன்லைன் மூலமாக 5 பெண்களிடம் ரூபாய் 3.54 லட்சம் மோசடி செய்த கும்பலை சைபர் கிரைம் போலீசார் தேடி வருகின்றனர். கதிர்காமத்தை சார்ந்த பெண் தனது தோழி ஒருவர் பரிந்துரையின் பெயரில் OAG என்ற ஆன்லைன் வர்த்தகத்தில் பல்வேறு தவணைகளாக 1,84,400 ரூபாய் முதலீடு செய்தார். அதன் மூலமாக வந்த லாபப்படத்தை எடுக்க முயன்ற போது முடியவில்லை. அதன் பிறகே மோசடி கும்பலிடம் பணத்தை இழந்ததும் தெரிய வந்தது. இதேபோல கதிர்காமத்தை சார்ந்த மற்றொரு பெண் OAG ஆன்லைன் வர்த்தகத்தில் 1,08,200 ரூபாய், குருசுகுப்பத்தை சார்ந்த பெண் 43,600, முருங்கப்பாக்கத்தை சார்ந்த பெண் 18,000 என 4 பெண்கள் மோசடி கும்பலிடம் 3,54,200 ரூபாய் இழந்திருக்கிறார்கள். புகார்களின் அடிப்படையில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். பிரெஞ்சு குடியுரிமை பெற்ற முதியவரின் இடத்தை அபகரித்துக் கொண்டு மிரட்டல் விடும் திமுக முன்னாள் அமைச்சர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி சுசி கம்யூனிஸ்ட் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி பிரெஞ்சு குடியுரிமை பெற்ற முதியோருக்கு சொந்தமான இடம் அம்பலத்தடையார் வீதியில் உள்ளது. இதில் திமுக அவைத் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான SP சிவகுமார் நகைக்கடை நடத்தி வருகிறார். இதனிடையே பிரான்ஸ் நாட்டில் உள்ள தனது குடும்பத்துடன் செல்ல விரும்பிய முதியவர் அந்த இடத்தை விற்க முயன்றபோது கடையை காலி செய்யாமல் முன்னாள் அமைச்சர் SP சிவகுமார் மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக பாதிக்கப்பட்ட முதியவர் தரப்பில் பலமுறை காவல்துறைகள் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும் கூறப்படுகிறது. இந்நிலையில் சோஷலிஸ்ட் யுனைட்டி சென்டர் ஆஃப் இந்தியா கட்சியின் சார்பில் முன்னாள் அமைச்சர் சிவகுமார் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி சட்டப்பேரவை அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கட்சியின் மாநில செயலாளர் லெனின் துரை தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர். SP சிவகுமார் மீது நடவடிக்கை எடுக்காவிட்டால் அண்ணா அறிவாலயம் முன்பு போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்றும் எச்சரிக்கை விடுத்தனர். புதுச்சேரி அரசின் வடிசாராய ஆலையில் முன் அறிவிப்பின்றி பணி நீக்கம் செய்யப்பட்ட 53 ஊழியர்கள் தங்களுக்கு மீண்டும் பணி வழங்க கோரி அரசியல் கட்சிகளுடன் சேர்ந்து புதுச்சேரி விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. புதுச்சேரி ஆரியபாளையத்தில் அரசின் வடிசாராய ஆலை உள்ளது. இந்த ஆலையில் கடந்த 2009ஆம் ஆண்டு 53 ஊழியர்கள் நேரடி நியமனம் செய்யப்பட்டு பணி நிரந்தரம் பெற்றனர். தொடர்ந்து 14 ஆண்டுகளாக வேலை செய்து வந்த நிலையில் கடந்த 2023ஆம் ஆண்டு 53 ஊழியர்களையும் எந்தவித முன் அறிவிப்புமின்றி நிர்வாக பணி நீக்கம் செய்தனர். இதனால் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டனர். மேலும் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர்.
இதில் அரசு சுமூக தீர்வு கண்டு அவர்களுக்கு மீண்டும் பணி வழங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் இருந்தால் 53 ஊழியர்களையும் மீண்டும் பணியில் அமர்த்தலாம் என்று நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதனிடையே நீதிமன்ற உத்தரவை அதிகாரிகள் கண்டுகொள்ளாமல் கிடப்பில் போட்டுள்ளதாக குற்றம் சாட்டியும் தங்களுக்கு மீண்டும் பணி வழங்க கோரியும் ஆலை வளாகத்தில் இன்று 4வது நாளாக பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் ஊழியர்களின் போராட்டத்திற்கு இன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் பல்வேறு சமூக அமைப்புகள் ஆதரவு தெரிவித்து போராட்டத்தில் கலந்து கொண்ட நிலையில் 50க்கும் மேற்பட்ட பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் மற்றும் அரசியல் கட்சியினர் திடீரென புதுச்சேரி விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலைகள் மறியலில் ஈடுபட்டனர். மேலும் புதுச்சேரி அரசு மற்றும் அமைச்சர் நமச்சிவாயத்திற்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதனால் அந்த பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து போலீசார் போராட்டக்காரர்களை அப்புறப்படுத்தியதைத் தொடர்ந்து பணிநீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் சாராய ஆலையை முற்றுகையிட்டு போராட்டத்தை தொடர்ந்து வருகின்றனர். வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தப் பணிகள் மக்கள் சந்திக்கும் சிக்கல்களை சரி செய்து தர மாவட்ட ஆட்சியரிடம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஹசானா கோரிக்கை விடுத்துள்ளார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணி தொடர்பாக ஒவ்வொரு வாக்குச்சாவடி அலுவலர்களும் வீட்டிற்கு வீடு சென்று படிவங்களை வழங்கி வருகிறார்கள். ஆனால் படிவங்களை பூர்த்தி செய்யும் விவரங்களை வாக்காளர்களுக்கு தெளிவான முறையில் எடுத்துக் கூறாமல் படிவங்களை மட்டும் கொடுத்துவிட்டு செல்வதாகவும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஹசானா தெரிவித்துள்ளார். படிவங்களை பெற்றுக்கொண்டு வாக்காளர்கள் எப்படி பூர்த்தி செய்வது என்ற குழப்பத்திற்கு ஆளாகி இருப்பதாகவும் கிராமங்களில் உள்ள வாக்காளர்கள் படிவங்களை பூர்த்தி செய்வதில் சிக்கல்களை சந்திப்பதாகவும் கால அவகாசம் குறைவாக உள்ளதால் ஒரு வாக்காளர் கூட வாக்குரிமையை இழக்காமல் இருப்பதற்கு அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர் ரவி பிரகாஷை சந்தித்து மனு அளித்துள்ளதாகவும் உரிய நடவடிக்கை எடுப்பார் என்றும் நம்புவதாகவும் அவர் தெரிவித்தார். கடலூர் மண்டல வருமான வரி ஓய்வூதியர் சங்கம் புதுச்சேரியில் தொடங்கப்பட்டுள்ளது. டெல்லியை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் வருமான வரி ஓய்வூதியர் சங்கத்தின் கிளை தமிழகத்தில் மதுரை, கோவை, சேலம், திருச்சி மற்றும் திருநெல்வேலி ஆகிய 5 மண்டலங்கள் உள்ளது. தற்போது 6வது மண்டலமாக கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி மற்றும் புதுச்சேரி மாவட்டங்களை இணைத்து கடலூர் மண்டல வருமான வரி ஓய்வூதியர் சங்க துவக்க விழா புதுச்சேரியில் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு சங்க செயலாளர் கணேசன் வரவேற்றார். மண்டல தலைவர் மணிமாறன், சென்னை வருமான வரி அதிகாரிகள் சங்க தலைவர் கண்ணன், ஓய்வூதியர் சங்க தலைவர் கணேஷ் பாபு, ஓய்வூதியர் தேசிய ஒருங்கிணைப்பு குழு நடராஜன், ஓய்வூதியர் சங்க பொதுச் செயலாளர் பெருமாள் ஆகியோர் குத்துவிளக்கேற்றி சங்கத்தை தொடங்கி வைத்து பேசினர். ஓய்வூதியர் தேசிய ஒருங்கிணைப்பு குழு செயலாளர் ராதாகிருஷ்ணன் சிறப்புரையாற்றினார். புதுச்சேரி மின்துறையை கண்டித்து ஐடிஐ முன்னாள் மாணவர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மின்துறைக்கு ஆட்கள் எடுப்பதாக பொது அறிவிப்பு மூலமாக அறிவிக்கப்பட்டு பின்னர் தேர்வு முடிந்து முடிவுகள் வெளிவரும் முன்னரே திடீரென தகுதி அடிப்படைகள் இல்லாமல் பிராந்திய அடிப்படைகள் பணியாட்களை தேர்வு செய்ய உள்ளதாக புதுச்சேரி மின்துறை அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. இதனை கண்டித்தும் முன்னர் அறிவித்தபடியே பணியாளர்களை தேர்வு செய்ய வேண்டும் என்றும் காரைக்கால் ஐடிஐ முன்னாள் மாணவர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். காரைக்காலை சார்ந்த மாணவர்கள் அதிக அளவில் தேர்வானதாகவும் இதனை ஏற்றுக்கொள்ள முடியாமல் புதுச்சேரி மின்துறை திடீரென மறு அறிவிப்பு வெளியிட்டு பிராந்திய அடிப்படையில் பணியாளர்களை தேர்வு செய்வது கண்டனத்துக்குரியது என்றும் புதுச்சேரி மின்துறை உடனடியாக மறு அறிவிப்பை திரும்ப பெற்று முன்னர் அறிவித்தது போல தகுதி அடிப்படையில் பணியாளர்களை தேர்வு செய்ய வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். வில்லியனூர் தேசிய மக்கள் மன்ற பிரமுகர் பூக்கடை ரமேஷ் பிறந்தநாள் விழா மணக்குள விநாயகர் கோவிலில் தங்கத்தேர் இழுத்து வழிபாடு செய்து அன்னதானம் வழங்கினர். வில்லியனூர் தேசிய மக்கள் மன்ற பிரமுகர் பூக்கடை ரமேஷ் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு புதுச்சேரி மணக்குள விநாயகர் கோவிலில் அவரது ஆதரவாளர்களால் ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்ச்சிகள் பூக்கடை ரமேஷ் கலந்து கொண்டு தங்கத்தேர் இழுத்து வழிபாடு செய்தார். தொடர்ந்து ஆலயத்தில் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. மேலும் விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கு பூக்கடை ரமேஷ் அன்னதானம் வழங்கினார். இதனைத் தொடர்ந்து வில்லியனூர் பகுதியில் அமைந்துள்ள தனது அலுவலகத்தில் பிறந்தநாள் விழாவை கொண்டாடினார். இதில் அரசியல் பிரமுகர்கள், தொழிலதிபர்கள், வில்லியனூர் தொகுதியை சார்ந்த நிர்வாகிகள், பொதுமக்கள், இளைஞர்கள், பூக்கடை ரமேஷின் ஆதரவாளர்கள் என
திரளானோர் கலந்து கொண்டு மாலை மற்றும் பொன்னாடை அணிவித்தும் பூச்செண்டு மற்றும் இனிப்புகள் உலர் பழங்கள் வழங்கியும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். மேலும் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 9ஆம் தேதி மாலை வில்லியனூர் பகுதியில் தேசிய மக்கள் மன்றம் அலுவலகம் திறப்பு விழா நடைபெற உள்ளதை முன்னிட்டு பூக்கடை ரமேஷ் ஏற்பாட்டில் சுமார் 3000க்கும் மேற்பட்ட நபர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி மிக சிறப்பான முறைகள் கொண்டாடப்பட உள்ளதும் குறிப்பிடத்தக்கது. இந்த விழாவிற்கான ஏற்பாட்டினை பூக்கடை ரமேஷின் ஆதரவாளர்கள் வெகு சிறப்பான முறைகள் செய்திருந்தனர். வீராம்பட்டினம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் ஆசிரியர் பற்றாக்குறையை கண்டித்து மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி வீராம்பட்டினம் பகுதியில் சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் அரசு உயர்நிலைப் பள்ளி உள்ளது. இங்கு சுமார் 150க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கல்வி பயின்று வருகின்றனர். இந்த பள்ளியில் ஆங்கிலம், அறிவியல், சமூக அறிவியல் உள்ளிட்ட பாடங்களுக்கு தனியாக ஆசிரியர்கள் இல்லாததால் மாணவர்கள் கல்வி கற்பதில் சிரமம் ஏற்பட்டது. இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி பெற்றோர்கள், சமூக ஆர்வலர்கள் பலமுறை கல்வித்துறை அதிகாரிகளை சந்தித்து கோரிக்கை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இந்நிலையில் ஆசிரியர் பற்றாக்குறையை கண்டித்து மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து பள்ளி முன்பு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அவர்களுக்கு ஆதரவாக பெற்றோர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதுகுறித்து தகவல் அறிந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தக்ஷாமூர்த்தி விரைந்து வந்து கல்வித்துறை அதிகாரிகளை தொடர்பு கொண்டு வரவழைத்தார். பின்னர் போராட்டத்தில் ஈடுபட்ட பெற்றோர்கள் மற்றும் மாணவர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். அப்போது ஒரு வாரத்தில் ஆசிரியர் பணியிடம் நிரப்பப்படும் என்று உறுதியளித்ததை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. மாணவர்களின் திடீர் போராட்டத்தால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. ஏம்பலம் கிராமத்தில் உள்ள சந்திரமௌலீஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்ற அன்னாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். ஏம்பலம் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ வடிவாம்பிகை உடனுரை ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வரர் ஆலயத்தில் ஐப்பசி மாத அன்னாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக மூலவர் சந்திரமௌலீஸ்வரருக்கு பால், தயிர், சந்தனம், பன்னீர், தேன், இளநீர் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. பகல் 12 மணிகளவில் லிங்கம் முழுவதும் வெள்ளை சாதம், காய்கறிகள், பழங்கள், பூக்கள் மூலமாக அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனை நடைபெற்றது. பின்னர் அன்னாபிஷேக காட்சிகள் பக்தர்களுக்கு காட்சி தந்தார். ஆலயத்தில் அமைந்துள்ள முத்தாலம்மன் சிறப்பு அலங்காரத்தில் காட்சியளித்தார். இவ்விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பக்தர்கள் அனைவருக்கும் அன்ன பிரசாதமும் வழங்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை அறங்காவலர் குழுவினர் மற்றும் பொதுமக்கள் செய்திருந்தனர். மடுகரை, நெட்டப்பாக்கம், பண்டசோழநல்லூர் உள்ளிட்ட ஆலயங்களிலும் அன்னாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. ஒதியம்பட்டு ஸ்ரீ சர்க்குரு மகான் வண்ணார பரதேஸ்வரர் சித்தர் ஆலயத்தில் ஐப்பசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு அன்னாபிஷேக பூஜை வெகு சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் முருங்கப்பாக்கத்திலிருந்து வில்லியனூர் போகும் வழியில் அமைந்துள்ள மிகவும் பழமை வாய்ந்த ஸ்ரீ சர்க்குரு மகான் வண்ணார பரதேஸ்வரர் சித்தர் ஆலயத்தில் ஐப்பசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு அன்னாபிஷேக பூஜையை முன்னிட்டு மஞ்சள் பொடி, அபிஷேக பொடி, அரிசி மாவு, பால், தயிர், இளநீர், சந்தனம் போன்ற பல்வேறு திரவியங்கள் மற்றும் கலச அபிஷேகம் மற்றும் மூலவருக்கு அன்ன அலங்காரம், மகா தீபாராதனை நடைபெற்றது. இதில் சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. மேலும் பக்தர்களுக்கு மகான் மீது சாத்தப்பட்ட அன்னம் மற்றும் காய்கறிகள் பிரசாதமாக வழங்கப்பட்டது. பூஜைக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாக அதிகாரி பர்க்குணம் மற்றும் ஆலய அர்ச்சகர் முத்து அனைத்து பக்தர்கள் சார்பாக சிறப்பாக செய்திருந்தார். வில்லியனூர் ஸ்ரீ கோகிலாம்பிகை சமேத ஸ்ரீ திருக்காமேஸ்வரர் ஆலய மாடவீதியை பௌர்ணமி விழாக்குழு மற்றும் இளைஞர்கள் குழு 136வது மாதமாக வலம் வந்து தரிசனம் செய்தனர். புதுவை மாநிலம் வில்லியனூர் பகுதியில் ஸ்ரீ கோகிலாம்பிகை சமேத ஸ்ரீ திருக்காமேஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது. பௌர்ணமி நாளில் மாடவீதியை பௌர்ணமி விழா குழுவினர் 136வது மாதமாக வலம் வந்து தரிசனம் செய்தனர். பௌர்ணமியை முன்னிட்டு ஆலயத்தில் உள்ள பிரம்ம தீர்த்தத்தில் கலசம் வைத்து சிறப்பு வழிபாடு மற்றும் தீபாராதனை செய்யப்பட்டது. இதில் பங்கேற்கும் பலர் திருமணம், குழந்தை வரம், சுகப்பிரசவம், கல்வி, வேலை வாய்ப்பு, குடும்ப பிரச்சினை தீர வேண்டிக் கொண்டு கலசம் ஏந்தி கோவிலை வலம் வருகின்றனர். அவர்களுக்கு நினைத்த வேண்டுதல் நிறைவேறுவதாக பக்தர்கள் கூறுகின்றனர்.
இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு மாட வீதியை வலம் வந்து தரிசனம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து பௌர்ணமி விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. விழா ஏற்பாடுகளை பௌர்ணமி விழா குழுவினர் முருகன், சிவாச்சாரியார், செம்மனேரி பரமநாதன், சிவக்குமார், ஆறுமுகம், திருஞான சம்பந்தம், மணிகண்டன், இளைஞர் குழுவினர் புருஷோத்தம்மன், சித்திக், பிரகதீஷ், அன்பு, குருபாலன், எழில், சிவா, வினோத், பிரசன்னா, ஜெயவேல், சதீஷ், தினேஷ் மற்றும் பலரும் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பௌர்ணமி விழா குழு மற்றும் இளைஞர் குழு செய்திருந்தனர். புதுச்சேரி கூடப்பாக்கம் மெயின் ரோடு சௌந்தர்யா கோல்டன் சிட்டிகள் புதிதாக உருவாகியுள்ள சிவாலயமான சின்ன திரு கைலாயத்தில் ஐப்பசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு அன்னாபிஷேக விழா நடைபெற்றது. ஒரு காலத்தில் சிவபெருமானின் ஆணைப்படி அகத்திய மாமுனிவர் பொதிகை மலை நோக்கி புறப்பட்ட போது அகத்தியர் வழிகள் தினமும் வணங்குவதற்காக அகத்தியரின் விருப்பப்படி கைலாயத்தை சிவபெருமான் ஆத்மலிங்க சின்ன கைலாயமாக அவருக்கு அளித்தார். ஓரிடத்தில் சிவபெருமானுக்கு பூஜை செய்யும் பொழுது அவருடைய கமண்டலத்தை காக்கை தள்ளிவிட்டுவிடும். தன்னுடைய இலக்கான பொதிகை மலை அருகில் வந்து விட்டதால் மேலும் நிகழ்ச்சிக்கு காரணம் விநாயகர் என்பதை அறிகிறார். பூஜை செய்த அந்த சின்ன கைலாயத்தை அங்கிருந்த சித்தர்கள் தங்களுக்காக வேண்டி பெற்றுக்கொள்கிறார்கள். அப்படி வந்த அந்த சின்ன கைலாயம் தற்போது புதுச்சேரி விலையூர் 10 கண்ணு சாலைகள் கூடப்பாக்கத்தில் அருள்மிகு மலையரசி அம்மை உடனுரை திரு கூடல்பாகன் கைலைநாதன் சின்ன திருக்கைலாயமாக எழுந்தருளிருக்கும். பெரிய கைலாயத்திற்கு செல்ல முடியாதவர்களுக்காகவே சிவபெருமான் இறங்கி வந்து சின்ன கைலாயமாக காட்சியளிக்கிறார். அவருக்கு ஐப்பசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு அன்னாபிஷேக விழா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. இதில் காலையிலிருந்து திருவாசக முற்றோதல் நடைபெற்றது. மதியம் தொடர் நாடக சாதனை நிகழ்வின் 4வது நாடகமாக 63 நாயன்மார்களின் நாடகம் வரிசையில் திருக்குறிப்பு தொண்டர் நாடகம் நடைபெற்றது. புதுச்சேரி சமஸ்கார பாரதியின் முயற்சிகள். புதுச்சேரி ACT படைப்பாளர் குழு முனைவர் லிங்கேஸ்வரன் கதை வசனத்தில் அப்துல் ஷெரீப் அவர்களின் இயக்கம் மற்றும் ஒப்பனைகள் திரு பிரமோத் மற்றும் பரமேஸ்வரி மேற்பார்வையில் மேடை நாடக அலங்கார பொருட்கள் சிவ அம்மையப்பர் அறக்கட்டளை வழங்க திருக்குறிப்பு தொண்டர் புராண நாடகம் நடத்தினர். அதனைத் தொடர்ந்து அனைவருக்கும் அறுசுவை அன்னதானமும் வழங்கப்பட்டது. மாலையில் சிவ ஆகம விதிப்படி பெண்களே முன்னின்று நடத்தும் அம்மையப்பர் கலச வழிபாடு நடத்தி சாந்தி, சிவசுமதி மற்றும் சிவ அன்பர்கள் பொதுமக்கள் கைலாயத்திற்கு தங்கள் திருக்கரங்களாலேயே திருக்குட புனித நன்னீராட்டு செய்தனர். இதில் பொதுமக்கள் கலந்து கொண்டு பால், தயிர், இளநீர், சந்தனம், தேன், பன்னீர், விபூதி, பஞ்சாமிர்தம் உள்ளிட்ட பல்வேறு வாசனை மருந்து திரவியங்களால் அபிஷேகம் செய்யும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. தொடர்ந்து சின்ன கைலாயத்தின் மீது அன்னம் சாத்தப்பட்டு காய்கறிகள் மற்றும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. திரு சிவஞானியர் சின்ன கைலாய வரலாறு சொற்பொழிவும் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை சிவ அம்மையப்பர் அறக்கட்டளை நிறுவனர் நற்பணி திலகம் அருணாச்சல சுவாமி, சின்ன கைலை சிவஞானியர் ஆலய ஊழியர்கள் மற்றும் கூடப்பாக்கம் பொதுமக்கள் சிறப்பான முறைகள் செய்திருந்தனர். மேலும் நிகழ்ச்சியின் நிறைவில் விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் கைலாயத்தின் மீது சாத்தப்பட்ட அன்னம் பிரசாதமாக வழங்கப்பட்டது. மேலும் தகவல் அறிய கூகுளில் ஸ்ரீ கைலாஷ் பாண்டிச்சேரி என்று தேடி தகவல் பெறலாம் என்றும் கூறினர். புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ யோகமயா லலிதாம்பிகை, ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை ஆலயத்தில் ஐப்பசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு அம்மனுக்கு மகா அபிஷேகம் மற்றும் மகா தீபாரதனை நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று அம்மனை வழிபட்டு சென்றனர். புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ யோகமயா லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை திருக்கோவில். இந்த திருக்கோவிலில் ஐப்பசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு ஸ்ரீ லலிதா மகாயாகம் நடைபெற்றது. தொடர்ந்து நீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ யோகமயா லலிதாம்பிகைக்கு பால், தயிர், சந்தனம், திருநீர், திருமஞ்சனம், குங்குமம் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்கள் கொண்டு மகா அபிஷேகம் செய்யப்பட்டு தொடர்ந்து யாகசாலையில் வைக்கப்பட்ட கலச நீரால் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட உற்சவருக்கு சோடச தீபாரதனைகளும் காண்பிக்கப்பட்டது. மேலும் உட்புறப்பாடு நடைபெற்று பஞ்சமுக தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து நீலப்பட்டில் அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதா மற்றும் ஸ்ரீ யோகமயா லலிதாம்பிகைக்கு சகஸ்கர நாமம் பாடப்பட்டு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது.
இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு லலிதாம்பிகை அம்மனை வழிபட்டு சென்றனர்.